வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மீதமான சப்பாத்தியில் ரொம்ப டேஸ்டியான சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் சில்லி சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் மீதமான சப்பாத்தி ஒரு 7 சப்பாத்தி நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு ரெண்டு சப்பாத்தியாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இதை ரோல் பண்ணிவிட்டு நம்ம நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு கத்தி வச்சு எந்த அளவுக்கு அகலம் ரொம்ப சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் மீதி இருக்கிற சப்பாத்தியையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 7 சப்பாத்தி எடுத்திருந்தேன். எல்லாமே இதே போல் கட் பண்ணி எடுத்தாச்சு. வாணலியில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கின பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு குடமிளகாயை நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட 2 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கியிருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 அரிஞ்ச 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். 3 கேரட் இது போல் நீள்வாக்கில் அரிஞ்சதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தால் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தால் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதோட உங்கள்கிட்ட முட்டைகோஸ் இருந்தாலும் அதையும் நீள்வாக்கில் அரிஞ்சு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போல் தூளுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். 3 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கணும். இப்போ கேரட் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். சப்பாத்தி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்க போகிறோம். இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். இதோட ஒன்றா நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தோம். மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். ரொம்ப டேஸ்டியான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் சப்பாத்தி மீந்துடுச்சுன்னா கண்டிப்பாக இதே போல் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.